ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் 11. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவும் கோவமா பேசிட்டு இருப்பாங்க போன எபிசோட்ல. அது இப்போ கண்டினியூ ஆகும். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அம்மா அவசர அவசரமா ஓடி வந்து, நம்ம டங்கு இருக்கிறால மலை பக்கத்துல ஒரு கோழியை பிடிச்சிட்டு ஓடினாண்டி, நான் துரத்திட்டு போனேன், அவனை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி தேட போடுவாங்க. என்னவா பார்த்துட்டு இருக்க, அவ மட்டும் போறல நீயும் போ அப்படின்னு சொல்லி ஹீரோ விரட்டி விட, ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினி ஒரு பக்கம்னு நாய்க்குட்டியை தேடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வயலில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட என் நாய்க்குட்டியை பார்த்தீங்களான்னு கேட்க, அது இந்த பக்கம் தாம்மா ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அவர் கை காட்டுவார். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ பெருசாக இருக்கும், அது மஞ்சளாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வழியில் போகிற வரவங்க எல்லாரையும் கேட்டுட்டு அவரும் ஒரு பக்கம் தேடிட்டு ஓடுவார். கடைசியாக ஒரு இடத்துல அந்த நாய்க்குட்டியை பார்த்துருவாங்க. அது ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கோம். அது எதுக்கு ஓடி வந்திருக்குன்னா, அது ஒரு குட்டி நாய்க்குட்டியை காப்பாற்ற ஓடி வந்திருக்கோம். ஏன்னா இவன் இதை காப்பாற்ற தான் ஓடி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கான். சரி சரி, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பி போகிறது சாத்தியமில்லாத காரியம், நம்மளோட வீடு தான் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரெடி பண்ண இடமும் இதே ஸ்பாட்டு தான். சரி வந்து தான் வந்தோம், இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கிடுவாங்க. இவங்களெல்லாம் நைட் ஒரு நாள் காணோன்னா வீட்டில் யாருமே தேட மாட்டாங்க போல். அதுவும் ஹீரோயினி கூட ஹீரோ போயிருக்காரு, கவலையே பட மாட்டாங்க போல். நம்ம வீடாக இருந்தால் விளக்கமாக பிஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினி வெஜிடபிள் பறிச்சிட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகி வந்திருக்க மாட்டாங்க. சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காளான் சுட வச்சுட்டு போயிருப்பாங்க. இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பாரு. அது நல்லா தான் இருக்கும், அந்த டேஸ்ட் அவருக்கு பிடிச்சிருக்கும். பரவாயில்ல இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பசியை போக்குறதுக்காக அவர் இது சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இது காட்டில் கிடைக்கிற காளான் நம்ம ஹீரோயினி வெஜிடபிளோட சேர்த்து செய்யணுன்றதுக்காக வச்சுட்டு போயிருப்பாங்க. அது தின்னு இவர் மட்டையாய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி வந்துருவாங்க. ஏய் என்னடா பண்ணுற? அப்போ நம்மளோட ஹீரோ சிரிப்பாரு. நின்ஷா, இவன் ஏன் இப்படி சிரிச்சு உட்காந்துருக்கான்? இவன் ஒரு வேளை குடிச்சிருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாத்திரத்தில் 3 காளான் தான் இருக்கும். நான் நிறைய வச்சுட்டு போனேனே, இவன் எவ்வளோ தூரம் தின்னான்னு தெரியலையே. அட கடவுளே, 1 2 3, அட கடவுளே, 3 தான் விட்டு வச்சிருக்கான். லின்ஷா எழுந்திரி, எழுந்திரிடா, இதில் நிறைய மஷ்ரூம் வச்சுட்டு போனேன், அதுலேயும் நீ தான் சாப்பிட்டியா? ராவா எடுத்து சாப்பிட்டியா? ராவா சாப்பிட்டியா? ஐயோ இது ராவா சாப்பிட்டா பாய்சன் ஆச்சே. சூப் நல்லா இருந்தது, உன் கண்ணு மாதிரியே இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு, நீ ஏன் எவ்வளோ சாஃப்டாக இருக்க? என் கொன்னத்தை முதல்ல விடு, இழவு எடுத்தவனே. இது ராவா சாப்பிட்டா பாய்சன் ஆகிடும், சமைச்சு தான் சாப்பிட்ணும். எத்தனைடா தின்னு தொலைச்ச, எத்தனை முழுகுன சொல்லு லின்ஷா. அது எத்தனை சாப்பிட்டேன்னு சொல்லுப்பா, அப்போ தான் என்னால் கணித்து சொல்ல முடியும். அது 1 2 3 4 5. கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிட்ருக்கான். இவன் சாப்பிட்டதுக்கு எப்படி நாளைக்கு காலைல கண்ணு முடிச்சிருவான், அது வரைக்கும் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஷோஃபாவில் தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஷோஃபாலே உட்கார வச்சுருவாங்க. அந்த போதையில் கூட நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி மேலே இருக்க லவ் வெளியில் வரும். அப்போ ஹீரோயினி பார்த்து, நீ ரொம்ப நல்லவ, ரொம்ப லவ்லியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட ஷோல்டரில் சாஞ்சிருவார். திடீர்னு எழுந்து, ஆனால் அது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? நீ அந்த ஜீஜாங்க கூட பழகுறது எனக்கு பிடிக்கல, அவனை பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. ஏன் அவன் கூட சுற்றுற, எனக்கு பிடிக்கல. ஏன் நமக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நமக்குள்ளே இருக்கிறது ஃபேக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாய போய் மறுபடியும் போதிலேருந்து எழுந்துருச்சு. ஆனாலும் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவார். இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட்டு கிஸ் சீனு இதுவாக தான் இருக்கும். நம்ம ஹீரோயினி எப்படி ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மயங்கி நம்ம ஹீரோயின் ஷோல்டரில் சாயாமல் இந்த வாட்டி மடியிலேயே பொத்துன்னு விழுந்துருவார். ஐயோ ஏ, இப்போ என்ன பண்ணுறது? ஷோஃபால் படுப்பான்னு பார்த்தா என் மடியை இவன் ஷோஃபாவாக ஆகிட்டானே. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அதோடையே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. விடியங்காலையில் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் முழிப்பு வரும். நைட் ஃபுல்லாக இவன் மடியிலே நம்ம படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. அப்போ நம்மளோட ஹீரோயினியும் முழிச்சுப்பாங்க. என் தலை ஏன் வலிக்குது, ஆமாம் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிபோதையில் முழிச்சவன் கேட்குற மாதிரி கேட்க, அப்படின்னா நைட் நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? நைட்டு மறந்துட்டேனா அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை அவர் கட் பண்ணி விட, ஏன் கட் பண்ணி விடுற, ஆன்சர் பண்ணலாமே, ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கொஷின் பண்ணுவாங்க. சரி பேசி தான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்து பேசுவார். காரணம் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா இவ்வளோ நாளாக நீ திரும்பி வராதுக்கு காரணம் அந்த பொண்ணு தானே, ஏன் அவன் மேலே காதல் வந்துருச்சா என்ன உனக்கு? எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் திரும்பி நம்ம ஹீரோயினி ஒரு லுக் விடுவார். அதாவது
எனக்கு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லா ஆணும் இப்படித்தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.